ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது மனித பண்புகள். அந்த பண்புகளில் நெகட்டிவ் எதிர்மறையான பண்புகளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஒரு முழுமையான ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா நமது பண்புகள் நேர்மையாக நல்ல பண்புகளாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்புகளை சரி செய்யக்கூடிய பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் ராஜ உறுப்புகள், இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, இந்த ராஜ உறுப்புகளுக்கு எல்லாமே நல்ல சக்தி கிடைக்கணும். அந்த சக்தி கிடைக்கணும். அதே மாதிரி மனித பண்புகள் எப்பொழுதுமே நேர்முகமான பண்புகளோடு வாழணும். இந்த இரண்டிற்கும் ஏற்ற ஒரு முழுமையான ஒரு எளிமையான ஒரு தியான பயிற்சி, ஒரு ஆசன பயிற்சி, ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். பொதுவாகவே மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கும் முதுகெலும்பிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இந்த முதுகெலும்பில் தான் முக்கியமான மையங்கள் இருக்கின்றன. அதைத்தான் சக்கரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முக்கியமான மையங்கள் ஒவ்வொரு சுரப்பிகளோடு தொடர்புடையதாக அமைகின்றது. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த யோக பயிற்சி ஒவ்வொரு மையத்திற்கும் எப்படி பிராண ஆற்றலை பெறுவது, ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஒரு நிமிடத்தில் கண்களை மூடி அந்த இடத்தில் அந்த சக்கரத்திற்கு எப்படி பிராண ஆற்றலை பெறுவது, அதன் மூலமாக அந்த சக்கரத்தை சார்ந்த நாளமில்லா சுரப்பிகளுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். அப்போது மூலாதாரத்திலிருந்து ஆரம்பித்து சகசிராரம் வரை ஒவ்வொரு சக்கரத்திலும் நாம் எப்படி ஒரு பிராணசக்தியை பெறப்போகின்றோம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியும் அதற்கு உகந்த முத்திரைகளையும் பார்க்க போகிறோம். இது தினமுமே காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உடல் முழுக்க எல்லா உறுப்புகளுக்கும், குறிப்பாக ராஜ உறுப்புகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கும். ராஜ உறுப்புகள் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். மனதில் ஏற்படுகின்ற எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் நீக்கப்படும். அப்போ சுகர், அதே மாதிரி இரத்த அழுத்தம், முதுகுவலி, மூட்டு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் வளமாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சின்முத்திரை. அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசனம். சின்முத்திரை வச்சுருக்காங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை மூச்சு உள்ளெழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ள போய்க்கிடணும். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். மூளை நரம்பு மண்டலங்கள் நன்றாக பிராணசக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அப்படியே ஒரு சின்ன நாடி சுற்றி பண்ண போகிறாங்க. இடதுகை சின்முத்திரை வச்சுக்கோங்க. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவிரல்னால். இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம், அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், நெகட்டிவ் தாட்ஸ் வெளியேறுகின்றது. அந்த உணர்வோடு மெதுவாக மூச்சை உள்ளெழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மோதிர வரல்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மூச்சை உள்ளெழுங்க, வலதிலே மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் நிதானமாக 10 முறை பண்ணிக்கிடணும். இப்போ வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவிரல்னால. இடது நாசியில் மூச்சை உள்ளெழுங்க, இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, வலதில் மூச்சை வெளியே விடுங்க. மீண்டும் லெஃப்ட்டில் மூச்சை உள்ளழுங்க மெதுவாக.
லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட் நாசில மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க. மீண்டும் இடதுல மூச்சை உள்ளழுங்க. இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதுல மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். இப்போ அப்படியே மாற்றிக்கோங்க. இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசில மூச்சை உள்ளழுங்க. ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டில் மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க. மீண்டும் ரைட்டில் மூச்சு உள்ளழுங்க. ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டில் மூச்சு வெளிய விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். இப்போ 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. 2 நாசு வழியாக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனசு அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். இது கோனாடு சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது. சிறுநீரகப்பை நல்ல பிராண ஆற்றலை பற்றி இயங்கும். உங்கள் உணர்வு, உங்கள் மனசு அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம். ஒரு 30 வினாடி முதல் 1 நிமிடம் வரை அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம். உங்கள் மனசு அப்படியே இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அட்ரினல் சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது. இரத்த அழுத்தம் வராமல் வாழலாம். நீரினுடைய தன்மை சமமாக இருக்கும். உங்களது உணர்வை, உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஒரு 1 மினிட் அந்த இடத்துல அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம். உங்கள் மனசு அப்படியே அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். பேங்க்ரியாஸை கட்டுப்படுத்துகின்றது. சுகர் கட்டுக்கோப்பில் இருக்கும். சிறுகுடல் பெருங்குடல் நல்ல சக்தி பெற்று இயங்கும். 1 நிமிடம் அந்த இடத்துல அப்படியே உங்களது உணர்வை, உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி. அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்களது உணர்வை, உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். தைமஸ் சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது. இதயம், இதய வால்வுகள் நன்றாக இயங்கும். ஒரு நிமிடம் அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தொண்டை உள்பகுதி விசுக்தி சக்கரம். அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்களது உணர்வை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். தைராய்டு, பேராதைராய்டை கட்டுப்படுத்துகின்றது. ஆக்ஞை சக்கரம், நெற்றி புருவமத்தி. நெற்றி புருவமையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். பீனியல் சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது. நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஒரு 1 மினிட், ஒரு 60 வினாடி அப்படியே அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். சகசிராரம், தலைக்கு மேல் 4 இன்ச் வெட்ட வெளி. உங்கள் உணர்வு அப்படியே அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல பிராணாற்றல் நமக்குள் இறங்குவதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். பிட்ரூட்ரி சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது. மீண்டும் உங்களது மனதை கழுத்து முதுகு அப்படியே அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நடுமுதுகு. முதலில் ஆரம்பித்த மூலாதாரம், முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். நல்ல பிராணாற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அந்த இடத்திலே நமது உணர்வை, மூச்சோட்டத்தை அந்த இடத்துல கூர்ந்து 1 நிமிடம் தியானிக்கவும். உடல் முழுக்க நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். உடல் உள்ளுறுப்புகள், ராஜ உறுப்புகள் அனைத்தும் நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குகின்றது. அந்த உணர்வு அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ஒரு வீராசனம் போட போகிறாங்க. பொறுமையாக வீராசனம் போட்டுக்கோங்க.
மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தும் நல்ல பிராணசக்தியை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள். இப்போ உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். நான் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வாழ்கின்றேன். ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. மனதில் நல்ல பண்புகள் எப்பொழுதும் ஓங்கி வளர்ந்து கொண்டே செல்கின்றது. அந்த உணர்வை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த ஆசனத்தில் 1 நிமிடம் அப்படி இருக்கலாம். முதல்ல 10 வினாடிகள் இருந்து ஆரம்பித்து அப்படி பொறுமையாக 1 நிமிஷம் இருந்துக்கோங்க. இப்போ நிதானமாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கை சின்முத்திரை, கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நேயர்கள், இன்றைக்கு பார்த்த அந்த எளிமையான பயிற்சி இரத்த அழுத்தம் நிச்சயமாக வராமல் வாழலாம். இருந்தாலும் கட்டுக்கோப்புக்கு வரும். சுகர் கட்டுக்கோப்புக்கு வரும். மூட்டு வலி, முதுகுவலி போன்ற பிரச்சனைகள் வராமல் வாழலாம். நமது இந்த சக்கரா தியானமும் நாடி சுத்தியும் செய்யும் பொழுது ஆயுள் விருத்தியாகும். நமது எண்ணங்கள் நேர்முகமான எண்ணங்கள் மட்டுமே இருக்கும். மறைமுகமான எண்ணங்களே வராது. நமது நல்ல பண்புகள் வளர்ந்து கொண்டே செல்லும். வாழ்வில் 120 வயது வரை சிறப்பாக, அமைதியாக, ஆனந்தமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.